ভজ গৌরাঙ্গ কহ গৌরাঙ্গ লহ গৌরাঙ্গের নাম রে, যেই জনা গৌরাঙ্গ ভজে সে হয় আমার প্রাণ রে। ചൈതന്യ ചരിതാമൃതം അന്ത്യലീലൈ அத்தியாயம் 4. சனாதன கோஸ்வாமி மகாபிரபுவை ஜெகநாதபுரியில் சந்தித்தல். விருந்தாவனாத் புனப்பிராப்தம் ஸ்ரீ கௌரா ஸ்ரீ சனாதனம் தேகபாதாத் அவன் ஸ்னேகாத் சுத்தம் சக்கரே பரீட்சையா. சனாதன கோஸ்வாமி விருந்தாவனத்திலிருந்து திரும்பிய பொழுது தற்கொலை செய்வதற்கான அவரது முடிவிலிருந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை பாசத்துடன் காப்பாற்றினார். அவரை சோதித்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரது உடலினை தூய்மைப்படுத்தினார். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத சந்திரருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஜெகநாத்புரியிலிருந்து வங்காளத்திற்கு திரும்பிய பொழுது சனாதன கோஸ்வாமி மதுராவில் இருந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண்பதற்காக ஜெகநாதபுரிக்கு சென்றார். சனாதன கோஸ்வாமி மத்திய இந்தியாவின் ஜாரிகண்டா காட்டுப்பகுதியின் வழியாக தனியாக நடந்து வந்தார். சில நேரங்களில் அவர் உபவாசம் இருந்தார். சில நேரங்களில் உணவருந்தினார். ஜாரிகண்டா காட்டில் இருந்த அசுத்தமான நீராலும் உபவாசத்தாலும் சனாதன கோஸ்வாமிக்கு உடல் முழுவதும் சிரங்கு நோய் ஏற்பட்டது. சிரங்கினால் புண்ணிலிருந்து சீழ் வடியும் அளவிற்கு அவர் பாதிக்கப்பட்டார். விரக்தியில் சனாதன கோஸ்வாமி கருதினார், நான் நீச்ச ஜாதியை சார்ந்தவன். என்னுடைய உடல் பக்தி தொண்டிற்கு பயனற்றது. நான் ஜெகநாதபுரிக்கு செல்லும் பொழுது என்னால் பகவான் ஜெகநாதரை தரிசிக்க இயலாது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவையும் எப்போதும் தரிசிக்க இயலாது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வசிப்பிடம் ஜெகநாதருடைய கோயிலுக்கு அருகில் இருப்பதாக கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் கோயிலுக்கு அருகில் செல்வதற்கான சக்தி என்னிடம் இல்லை. பகவான் ஜெகநாதரின் சேவகர்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்றுவதற்காக அப்பகுதியில் எப்பொழுதும் உலாவுவது வழக்கம். அச்சமயத்தில் அவர்கள் என்னை தொட நேரிட்டால் நான் அபராதியாகி விடுவேன். எனவே நான் இந்த உடலினை நல்ல இடத்தில் தியாகம் செய்தால் எனது மன வருத்தம் தணிக்கப்படும். நான் நற்கதியும் அடைவேன். ரத யாத்திரையின் பொழுது பகவான் ஜெகநாதர் கோயிலிலிருந்து வெளியே வரும்பொழுது நான் இந்த உடலை அவரது தேர் சக்கரத்தின் கீழ் கைவிடுவேன். பகவான் ஜெகநாதரை தரிசித்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் முன்னிலையில் நான் தேர் சக்கரத்தின் கீழ் இந்த உடலை கைவிடுவேன். அஃது என்னுடைய வாழ்வின் மிக உயர்ந்த வரமாக அமையும். இவ்வாறு தீர்மானம் செய்தபடி சனாதன கோஸ்வாமி நீலாச்சலத்திற்கு சென்றார். அங்கே அவர் மக்களிடம் வழி கேட்டு ஹரிதாச தாகூரின் இருப்பிடத்தினை அணுகினார். அவர் ஹரிதாச தாகூரின் தாமரை திருவடிகளுக்கு நமஸ்காரங்களை அர்ப்பணித்தார். அவரை முன்னரே அறிந்திருந்த ஹரிதாச தாகூர் ஆலிங்கனம் செய்தார். சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை காண பேராவல் கொண்டிருந்தார். எனவே ஹரிதாஸ் தாகூர் கூறினார், மகாபிரபு இங்கே விரைவில் வருவார். அத்தருணத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரின் கோயிலில் உபலபோகா நைவேத்தியத்தினை, அதாவது காலை நைவேத்தியத்தினை தரிசித்துவிட்டு தமது இதர பக்தர்களுடன் ஹரிதாஸ் தாகூரை காண்பதற்காக வந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பார்த்த ஹரிதாஸ் தாகூரும் சனாதன கோஸ்வாமியும் உடனடியாக சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தனர். மகாபிரபு ஹரிதாசரை உயர்த்தி அவரை ஆலிங்கனம் செய்தார். ஹரிதாஸ் தாகூர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் கூறினார், இங்கே சனாதன கோஸ்வாமி உங்களை நமஸ்கரித்து கொண்டுள்ளார். சனாதனரை கண்டபொழுது மகாபிரபு பெரிதும் வியப்புற்றார்.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை ஆலிங்கனம் செய்வதற்காக முன்வந்த பொழுது சனாதன கோஸ்வாமி பின்னே சென்று பின்வருமாறு கூறினார். என் பிரபுவே, அருள் கூர்ந்து என்னை தொட வேண்டாம். நான் உங்களது தாமரை திருவடிகளில் விழுகிறேன். நான் நீச்சமான ஜாதியில் பிறந்தவன், மனிதரில் கீழானவன். அது மட்டுமின்றி என்னுடைய உடல் முழுவதும் சீழ்வடிகின்றது. இருப்பினும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பலவந்தமாக சனாதன கோஸ்வாமியை ஆலிங்கனம் செய்தார். அதனால் சிரங்கிலிருந்து வடிந்த சீழ் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தெய்வீக திருமேனியில் பட்டது. மகாபிரபு எல்லா பக்தர்களையும் சனாதன கோஸ்வாமிக்கு அறிமுகப்படுத்தினார். சனாதனர் அவர்கள் அனைவரின் தாமரை திருவடிகளிலும் தமது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணித்தார். மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் மணையில் அமர்ந்தனர். ஹரிதாஸ் தாகூரும் சனாதன கோஸ்வாமியும் கீழே அமர்ந்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதனரிடம் நலன் விசாரிக்க சனாதனர் பதிலளித்தார். உங்களுடைய தாமரை திருவடிகளை பார்த்ததால் அனைத்தும் மங்களமே. மதுராவில் உள்ள எல்லா வைஷ்ணவர்களை பற்றியும் மகாபிரபு வினவிய பொழுது சனாதன கோஸ்வாமி அவர்களுடைய நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எடுத்துரைத்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியிடம் தெரிவித்தார், ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இங்கே 10 மாதங்கள் இருந்தார். அவர் 10 நாள்களுக்கு முன்புதான் வங்காளத்திற்கு புறப்பட்டார். உங்களது சகோதரர் அனுபமர் கங்கா பிராப்தியை அடைந்து விட்டார். அவர் ரகுநாதரின் மீது, அதாவது பகவான் ராமச்சந்திரரின் மீது திடமான உறுதியுடன் மிக சிறந்த பக்தராக இருந்தார். சனாதன கோஸ்வாமி கூறினார், நான் நீச்சமான வம்சத்தில் பிறந்தவன். என்னுடைய குடும்பம் சாஸ்திர வார்த்தைகளை மீறி எல்லாவிதமான அதர்ம செயல்களிலும் ஈடுபட்டுள்ளது. பிரபுவே, என் வம்சத்தின் மீது எந்த வெறுப்புமின்றி நீங்கள் என்னை உங்களுடைய சேவகனாக ஏற்றுள்ளீர். உங்களுடைய கருணையால் மட்டுமே எனது குடும்பத்தில் நல்ல திருஷ்டம் ஏற்பட்டுள்ளது. என் இளைய சகோதரரான அனுபமர் தமது குழந்தை பருவத்தின் தொடக்கத்திலிருந்தே ரகுநாதர், அதாவது பகவான் ராமச்சந்திரரின் மிக சிறந்த பக்தராக அவரை உறுதியுடன் வழிபட்டு வந்தார். அவர் எப்பொழுதும் ரகுநாதரின் திருநாமங்களை உச்சரித்து அவர் மீது தியானம் செய்தார். மேலும் அவர் இராமாயணத்திலிருந்து பகவானின் செயல்களை பற்றி இடையறாது செவியுற்றும் உரைத்தும் வந்தார். ரூபரும் நானும் அவருடைய மூத்த சகோதரர்கள். அவர் எங்களுடன் நிரந்தரமாக வசித்து வந்தார். அவர் எங்களிடமிருந்தே ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவான் கிருஷ்ணரை பற்றிய பேச்சுகளையும் கேட்பது வழக்கம். நாங்கள் இருவரும் அவரை சோதித்துள்ளோம். நாங்கள் கூறினோம், பிரியமான வல்லபரே, நாங்கள் கூறுவதை கேளுங்கள். பகவான் கிருஷ்ணர் பரம வசீகரம் கொண்டவர். அவருடைய அழகு, இனிமை மற்றும் பிரேமையின் லீலைகள் எல்லையற்றவை. நீங்கள் எங்கள் இருவருடன் இணைந்து கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டில் ஈடுபடுவீராக. நாம் 3 சகோதரர்களும் ஒன்றாக வசித்து கிருஷ்ண லீலைகளை உரையாடி மகிழ்வோம். இவ்விதமாக நாங்கள் அவரிடம் மீண்டும் மீண்டும் உரைத்தோம். எங்களுடைய வலியுறுத்தலாலும் எங்கள் மீதான மரியாதையினாலும் அவரது மனம் ஓரளவிற்கு எங்களது உபதேசத்தின் பால் திரும்பியது. வல்லபர் பதிலளித்தார், அன்புள்ள சகோதரர்களே, உங்களுடைய கட்டளையை என்னால் எவ்வாறு மீற முடியும்? எனக்கு கிருஷ்ண மந்திரத்தினால் தீட்சை அளியுங்கள். அதன் மூலமாக நான் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டாற்ற முடியும். இவ்வாறு கூறிய போதிலும் இரவில் அவர் நினைக்கத் தொடங்கினார், பகவான் ரகுநாதரின் தாமரை திருவடிகளை என்னால் எவ்வாறு கைவிட இயலும்? அவர் இரவு முழுவதும் அழுதபடி விழித்திருந்தார். காலையில் எங்கள் இருவரிடமும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். நான் எனது தலையினை பகவான் ராமச்சந்திரரின் தாமரை திருவடிகளுக்கு விற்றுவிட்டேன். அதனால் அதனை அங்கிருந்து எடுக்க இயலாது. அது எனக்கு மிக பெரிய வலியை கொடுக்கும். நீங்கள் இருவரும் என் மீது கருணை கொண்டு நான் பகவான் ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் பிறவிதோறும் சேவை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடுவீராக. பகவான் ரகுநாதரின் தாமரை திருவடிகளை கைவிடுவது எனக்கு அசாத்தியமானது. அவற்றினை கைவிடுவதை பற்றி யோசிக்கும் போதே எனது இதயம் நொறுங்குகிறது. இதை கேட்ட மாத்திரத்தில் நாங்கள் இருவரும் அவரை ஆலிங்கனம் செய்து, நீங்கள் மாபெரும் பக்தர்,
பக்தி தொண்டில் உங்களுடைய உறுதி திடமாக உள்ளது என்று அவரை புகழ்ந்து உற்சாகப்படுத்தினோம். அன்புள்ள பிரபுவே, உங்களுடைய லேசான கருணை ஏதேனும் ஒரு குடும்பத்தின் மீது வழங்கப்பட்டால் அந்த குடும்பம் எப்பொழுதும் மங்களமாக இருக்கும். அத்தகு கருணை எல்லா துன்பங்களையும் அகற்றிவிடும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், இதே போன்ற சம்பவம் முராரி குப்தரின் வாழ்விலும் நிகழ்ந்தது. முன்பு ஒருமுறை நான் அவரை சோதித்தேன். அவருடைய உறுதியும் இதே போன்று இருந்தது. எஜமானரின் திருவடிகளை கைவிடாத பக்தன் புகழத்தக்கவன். சேவகனை கைவிடாத எஜமானர் புகழத்தக்கவர். ஏதேனும் வாய்ப்பினால் தமது சேவகன் வீழ்ச்சியுற்று வேறு எங்கேனும் சென்றால் அவனது முடியை பிடித்து மீண்டும் இழுத்து வரக்கூடிய எஜமானர் புகழத்தக்கவர். நீங்கள் இங்கே வந்துள்ளது மிகவும் நல்லதாகும். இங்கே இந்த அறையில் ஹரிதாச தாகூருடன் தங்குங்கள். நீங்கள் இருவரும் கிருஷ்ண பக்தி ரசங்களை புரிந்து கொள்வதில் நிபுணர்கள். எனவே இருவரும் இணைந்து அந்த தெய்வீக ரசங்களையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்தின் சுவையையும் தொடர்ந்து அனுபவிப்பீராக. இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எழுந்து புறப்பட்டார். கோவிந்தரின் மூலமாக அவர்கள் இருவருக்கும் உண்பதற்கு பிரசாதத்தினை அனுப்பி வைத்தார். இவ்விதமாக சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அரவணைப்பில் தங்கினார். அவர் ஜெகநாதருடைய கோயிலின் உச்சியில் அமைந்திருந்த சக்கரத்தினை பார்த்து நமஸ்கரித்து வந்தார். மிக உயர்ந்த பக்தர்களான அவர்கள் இருவரையும் சந்தித்து அவர்களுடன் சிறிது நேரம் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை விவாதிப்பதற்காக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தினந்தோறும் அங்கு செல்வார். பகவான் ஜெகநாதரின் கோயிலில் அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் மிக உயர்ந்த தரத்தில் இருந்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தினமும் அந்த பிரசாதத்தினை கொண்டு வந்து 2 பக்தர்களுக்கும் வழங்குவார். ஒரு நாள் மகாபிரபு அவர்களை காண வந்த பொழுது எதிர்பாராத விதத்தில் அவர் சனாதன கோஸ்வாமியிடம் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். அவர் கூறினார், அன்புள்ள சனாதனரே, தற்கொலை செய்வதால் கிருஷ்ணரை அடைய முடியும் என்றால் நான் ஒரு கணம் கூட தயங்காமல் கோடிக்கணக்கான உடல்களை நிச்சயம் கைவிடுவேன். உடலை கைவிடுவதால் மட்டும் கிருஷ்ணரை அடைய முடியாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கிருஷ்ணர் பக்தி தொண்டினால் மட்டுமே அடையப்படுகிறார். அவரை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. தற்கொலையை போன்ற செயல்கள் தமோகுணத்தினால் செய்யப்படுபவை. தமோகுணத்திலும் ரஜோகுணத்திலும் இருப்பவனால் கிருஷ்ணர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டினை நிறைவேற்றாவிடில் தன்னில் மறைந்துள்ள கிருஷ்ண பிரேமையினை யாரால் எழுப்ப இயலும்? மறைந்துள்ள அந்த பிரேமையினை எழுப்புவதை தவிர கிருஷ்ணரை அடைவதற்கு வேறெந்த வழியும் இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி, நா சாதயதி மாம் யோகோ நா சாங்கியம் தர்ம உத்தவா நா சுவாத்தியாயஸ்தபஸ்தியாகோ யதா பக்திர் மமோர்ஜிதா. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் கூறினார், அன்புள்ள உத்தவரே, புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான, அதாவது அஷ்டாங்க யோகத்தினாலோ அருவமான ஒருமைத்துவத்தினாலோ பரமபொருளின் ஆய்வறிவினாலோ வேதங்களை படிப்பதாலோ தவங்களை இயற்றுவதாலோ அல்லது சந்நியாசத்தினாலோ என்னை திருப்திப்படுத்த இயலாது. என் மீதான களங்கமற்ற பக்தி தொண்டினை வளர்ப்பதால் மட்டுமே என்னை திருப்திப்படுத்த இயலும். தற்கொலையை போன்ற செயல்கள் பாவத்தை கொடுப்பவை. பக்தன் அத்தகு செயல்களினால் ஒருபோதும் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளின் அடைக்கலத்தை பெறுவதில்லை. கிருஷ்ண பிரேமையில் திளைத்திருக்கும் பக்தன் கிருஷ்ணரின் பிரிவினால் சில நேரங்களில் தனது உடலை கைவிட விரும்புகிறான். இருப்பினும் அதே பரவச பிரேமையினால் அவன் கிருஷ்ணரின் தரிசனத்தை பெறுகிறான். அப்பொழுது அவனால் தனது உடலை கைவிட இயலாது. ஆழ்ந்த கிருஷ்ண பிரேமையுடன் இருப்பவனால் அவருடைய பிரிவினை தாங்க இயலாது. எனவே அத்தகு பக்தன் எப்பொழுதும் தனது மரணத்தினை விரும்புகிறான்.
ருக்மிணி தேவியால் பேசப்பட்டபடி, தாமரை கண்களை கொண்டவரே, சிவபெருமானை போன்ற மாபெரும் நபர்கள் அறியாமையினை அகற்றக்கூடிய உங்களுடைய தாமரை திருவடிகளின் தூசியில் நீராட விரும்புகின்றனர். நான் உங்களுடைய கருணையினை பெறாவிடில் என்னுடைய ஆயுளை குறைப்பதற்கான விரதங்களை அனுசரிப்பேன். அந்த வழியில் உங்களது கருணையினை பெற முடியும் எனில் நான் நூற்றுக்கணக்கான பிறல்களில் உடல்களை கைவிடுவேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் கோபியர்களால் பேசப்பட்டபடி, பிரியமான கிருஷ்ணரே, புன்னகையான பார்வையாலும் இனிமையான பேச்சாலும் எங்களது இதயத்தில் காம நெருப்பினை எழுப்பியுள்ளீர். தற்பொழுது அந்த நெருப்பினை உங்களது அதரங்களின் முத்தம் என்னும் அமிர்த ஊற்றின் மூலமாக அருள் கூர்ந்து அணையுங்கள். இல்லாவிடில் பிரியமான தோழரே, எங்களது இதயத்தில் உள்ள நெருப்பானது உங்களது பிரிவினால் எங்களது உடல்களை எரித்து சாம்பலாக்கிவிடும். அப்பொழுது தியானத்தினால் நாங்கள் உங்களுடைய தாமரை திருவடிகளின் புகலிடத்தினை பெறுவோம். சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியிடம் கூறினார், கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெறுவதற்கு சாதகமற்ற அபத்தமான விருப்பங்கள் அனைத்தையும் கைவிட்டு ஸ்ரவணத்திலும் கீர்த்தனத்திலும் ஈடுபடுங்கள். அப்பொழுது நீங்கள் வெகு விரைவில் கிருஷ்ணரின் அடைக்கலத்தை அடைவீர்கள். இழிக்குலத்தில் பிறந்தவன் பகவான் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டை ஆற்றுவதற்கான தகுதியை இழப்பதில்லை. பிராமண உயர்குடியில் பிறந்தவன் அந்த பிறப்பினால் மட்டும் பக்தி தொண்டை ஆற்றுவதற்கான தகுதியை பெறுவதில்லை. பக்தி தொண்டை ஏற்பவர் எவரும் உயர்ந்தவர், பக்தி தொண்டை ஏற்காத அபக்தன் எப்பொழுதும் இழிந்தவன், புறக்கணிக்கத்தக்கவன். எனவே பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றுகையில் ஜாதி, குலம் முதலிய சிந்தனைகள் ஏதுமில்லை. दीनेर अधिक दया करे भगवान, कुलीना पंडिता धनी बड़ा अभिमाना. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் பணிவுடனும் அடக்கத்துடனும் இருப்பவர்களிடம் எப்பொழுதும் கருணை காட்டுகிறார். ஆனால் உயர்குடியினர், கற்றறிந்த பண்டிதர்கள், செல்வந்தர்கள் ஆகியோர் தங்களது நிலையில் எப்பொழுதும் கர்வம் கொண்டுள்ளனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி, ஒருவன் பிராமண குடும்பத்தில் பிறந்து பிராமணருக்கான 12 குணங்களுடன் திகழலாம். ஆனால் தாமரை நாபியை கொண்ட பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளுக்கு பக்தி செலுத்தாவிடில் அந்த பிராமணன் மனம், வார்த்தை, செயல், செல்வம் மற்றும் உயிரையும் பகவானின் தொண்டில் அர்ப்பணித்துள்ள சண்டாளனை காட்டிலும் சிறந்தவன் அல்ல. வெறுமனே பிராமண குடும்பத்தில் பிறப்பதோ பிராமண குணங்களுடன் வாழ்வதோ போதுமானதல்ல. பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டியது அவசியமாகும். ஒரு ஸ்வபச்சா அல்லது சண்டாளன் பக்தனாக இருந்தால் அவன் தன்னை மட்டுமின்றி தனது முழு குடும்பத்தையும் விடுவிக்கின்றான். ஆனால் பக்தனாக இல்லாமல் பிராமண குணங்களுடன் வாழும் பிராமணனால் தன்னை கூட தூய்மைப்படுத்தி கொள்ள முடியாது. அவனது குடும்பத்தினை பற்றி என்ன சொல்வது? பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளில் 9 வகையான பக்தியும் தலை சிறந்தவை. இந்த வழிமுறைகள் கிருஷ்ணரையும் கிருஷ்ண பிரேமையையும் வழங்குவதற்கான பெரும் சக்தியினை கொண்டுள்ளன. பக்தி தொண்டின் 9 வழிமுறைகளில் பகவானின் திருநாமத்தினை எப்பொழுதும் உச்சரித்தல் தலை சிறந்ததாகும். ஒருவன் 10 அபராதங்களை தவிர்த்து அவ்வாறு செய்தால் அவன் மிக எளிதில் கிருஷ்ண பிரேமை என்னும் மதிப்புமிக்க செல்வத்தை அடைகின்றான். இதை கேட்ட சனாதன கோஸ்வாமி பெரிதும் வியப்புற்றார். தற்கொலை செய்வதற்கான எனது முடிவை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சற்றும் ஆமோதிக்கவில்லை என்று அவர் புரிந்து கொண்டார். சனாதன கோஸ்வாமி முடிவு செய்தார். கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் என அனைத்தையும் அறிந்துள்ள பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தற்கொலை செய்வதிலிருந்து என்னை தடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை தொட்டு அவரிடம் பின்வருமாறு பேசினார். பிரபுவே, நீங்கள் எல்லாம் அறிந்தவர், கருணை வாய்ந்தவர்.
சுதந்திரமான முழுமுதற் கடவுள். நீங்கள் என்னை எவ்வாறு ஆட்டுவிக்கிறீரோ அவ்வாறே நான் ஒரு மரக் கருவியைப் போன்று ஆடுகின்றேன். நான் நீச்சமானவன், மிகத் தாழ்ந்தவன், கண்டிக்கத்தக்கவன், பாவ செயல்களை சுபாவமாக கொண்டவன். என்னை வாழ வைப்பதால் உங்களுக்கு என்ன நன்மை? பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், உங்களது உடல் என்னுடைய சொத்து. நீங்கள் என்னிடம் முழுமையாக சரணடைந்தவர். எனவே உங்களது உடலின் மீது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மற்றவர்களின் சொத்தினை அழிப்பதற்கு நீங்கள் ஏன் விரும்ப வேண்டும்? எது சரி எது தவறு என்பதை உங்களால் சிந்திக்க முடியவில்லையா? உங்களது உடல் எனது பல தேவைகளை நிறைவேற்றுவதற்கான முக்கிய கருவியாகும். இந்த உடலினால் நான் பல காரியங்களை நிறைவேற்றுவேன். பக்தன், பக்தி தொண்டு, கிருஷ்ண பிரேமை, வைஷ்ணவரின் கடமைகள், வைஷ்ணவரின் நடத்தைகள் முதலிய அடிப்படை கொள்கைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினையும் விவரிக்க வேண்டும். கிருஷ்ண பிரேமையினை வளர்ப்பதற்கான மையங்களை நிலைநாட்ட வேண்டும். இழந்த புனித ஸ்தலங்களை கண்டறிய வேண்டும். துறவரத்தினை எவ்வாறு ஏற்பது என்பதை மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும். மதுராவும் விருந்தாவனமும் எனக்கு பிரியமான சொந்த இருப்பிடங்கள். அங்கே கிருஷ்ண உணர்வை கற்பிப்பதற்காக நான் பல்வேறு விஷயங்களை செய்ய விரும்புகிறேன். என் அன்னையின் கட்டளையினால் நான் இங்கே ஜெகநாதபுரியில் அமர்ந்துள்ளேன். எனவே தர்மத்தின்படி எவ்வாறு வாழ்வது என்பதை மதுராவிலும் விருந்தாவனத்திலும் இருக்கும் மக்களுக்கு என்னால் கற்பிக்க இயலாது. நான் இவ்வெல்லா செயல்களையும் உங்களது உடலின் மூலமாக செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் அதனை கைவிட விரும்புகிறீர். இதனை என்னால் எவ்வாறு பொறுத்து கொள்ள முடியும்? அச்சமயத்தில் சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் கூறினார், நான் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தினை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். உங்களது இதயத்தினுள் நீங்கள் திட்டமிட்டிருந்த ஆழமான விஷயங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. வித்தைக்காரனின் வழிகாட்டுதலின்படி ஒரு மரபொம்மை ஆடி பாடுகிறது. ஆனால் தான் எவ்வாறு ஆடுகிறேன் பாடுகிறேன் என்பதை அஃது அறியாது. பிரபுவே, நீங்கள் யாரை ஆட்டுவிக்கிறீரோ அவன் அவ்வாறு ஆடுகிறான். ஆனால் தான் எவ்வாறு ஆடுகிறேன், தன்னை யார் ஆட்டுவிக்கின்றார் என்பதை அவன் அறிவதில்லை. அப்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாகூரிடம் கூறினார், அன்புள்ள ஹரிதாசரே, கேளுங்கள். இந்த கனவான் மற்றவருடைய சொத்தினை அழிக்க விரும்புகிறார். மற்றவரின் சொத்து ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அவன் அதனை விநியோகம் செய்யவோ தமது சொந்த நோக்கத்திற்காக உபயோகிக்கவோ இயலாது. எனவே அத்தகைய சட்டவிரோதமான காரியத்தினை செய்ய வேண்டாம் என்று இவருக்கு அறிவுறுத்துவீராக. ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார், நாங்கள் எங்களது திறமையின் மீது பொய்யான கர்வத்தினை கொண்டுள்ளோம். உண்மையில் உங்களுடைய ஆழ்ந்த நோக்கத்தினை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தாலன்றி உங்களுடைய நோக்கம் என்ன, யார் மூலமாக எதை செய்ய விரும்புகிறீர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. பிரபுவே, மகத்துவமிக்க நீங்கள் சனாதன கோஸ்வாமியை ஏற்றுள்ளதால் அவர் மிகவும் பாக்கியசாலி. அவரை போன்ற பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாகூரையும் சனாதன கோஸ்வாமியையும் ஆலிங்கனம் செய்து அங்கிருந்து எழுந்து தமது மதிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டார். ஹரிதாஸ் தாகூர் சனாதனரை ஆலிங்கனம் செய்து கூறினார், அன்புள்ள சனாதனரே, உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தின் எல்லையினை யாராலும் அறிய இயலாது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உங்களது உடலை தமது சொந்த சொத்தாக ஏற்றுக்கொண்டுள்ளார். எனவே உங்களுக்கு சமமான அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் கிடையாது. தமது உடலை கொண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் எந்த காரியத்தை செய்ய முடியாதோ அதனை அவர் உங்களின் மூலமாக மதுராவில் செய்ய விரும்புகிறார். நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று பரமபுருஷ பகவான் விரும்புகிறாரோ அது வெற்றிகரமாக நடத்தப்படும். இஃது உங்களுடைய மாபெரும் அதிர்ஷ்டம். இஃது என்னுடைய ஆழ்ந்த அபிப்பிராயமாகும். பக்தி தொண்டின் சித்தாந்தங்களையும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள நடத்தைகளையும் எடுத்துரைக்க
நீங்கள் நூல் எழுத வேண்டுமென்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விரும்புகிறார். இதுவே நான் அவரது வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொண்டதாகும். எனது இந்த உடல் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சேவையில் உபயோகிக்க இயலாதது. எனவே பாரத பூமியில் பிறவி எடுத்துள்ள போதிலும் இந்த உடல் பயனற்றதாக உள்ளது. சனாதன கோஸ்வாமி பதிலளித்தார், ஹரிதாஸ் தாகூரே, உங்களுக்கு சமமாக யாரேனும் உளரோ? நீங்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அந்தரங்க சங்கத்தினர்களில் ஒருவர் என்பதால் நீங்கள் மிகவும் பாக்கியசாலி. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் நோக்கம் திருநாம உச்சாடனத்தின் முக்கியத்துவத்தை பரப்புவதாகும். அதற்காகவே அவர் அவதாரமாக வந்துள்ளார். தற்பொழுது அவர் அதனை நேரடியாக செய்வதற்கு பதிலாக உங்களின் மூலமாக பரப்புகின்றார். பிரபுவே, நீங்கள் தினமும் 3 லட்சம் முறை திருநாமத்தை உச்சரித்து அதன் முக்கியத்துவத்தினை அனைவருக்கும் தெரிவிக்கின்றீர். சிலர் நியமங்களை சரியாக பின்பற்றுகின்றனர், ஆனால் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதில்லை. வேறு சிலர் பிரச்சாரம் செய்கின்றனர், ஆனால் முறையாக நடப்பதில்லை. நீங்களோ திருநாமத்தின் தொடர்பில் 2 கடமைகளையும் ஒரே சமயத்தில் செய்கின்றீர். திருநாம ஜபத்தில் நீங்களும் ஈடுபட்டு மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்கிறீர். எனவே நீங்கள் அகிலம் முழுவதற்கும் ஆன்மீக குரு, உலகிலேயே மிகவும் முன்னேறிய பக்தர். இவ்விதமாக அவர்கள் இருவரும் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை விவாதிப்பதில் தங்களது நேரத்தை கழித்து ஒன்றாக அவ்விஷயங்களை சுவைத்தனர். ரத யாத்திரையின் பொழுது வங்காள பக்தர்கள் அனைவரும் முந்தைய ஆண்டுகளைப் போலவே ரத யாத்திரையை தரிசிப்பதற்காக வந்தனர். ரத யாத்திரையின் பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வழக்கம் போல ஜெகநாதருடைய ரதத்திற்கு முன்பாக ஆடினார். அதனை கண்டு சனாதன கோஸ்வாமியின் மனம் வியப்புற்றது. அத்வைத ஆச்சாரியர், நித்யானந்த பிரபு, ஸ்ரீவாஸ் தாகூரர், வக்ரேஸ்வர பண்டிதர், வாசுதேவதத்தர், முராரி குப்தர், ராகவ பண்டிதர், தாமோதர பண்டிதர், பரமானந்த புரி, பிரம்மானந்த பாரதி, ஸ்வரூப தாமோதரர், கதாதார பண்டிதர், சார்வபௌம பட்டாச்சாரியர், ராமானந்தராயர், ஜெகதானந்த பண்டிதர், சங்கர பண்டிதர், காஷீஸ்வரர், கோவிந்தர் ஆகியோர் உட்பட எல்லா பக்தர்களுக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியை அறிமுகப்படுத்தினார். மகாபிரபு சனாதன கோஸ்வாமியை எல்லா பக்தர்களையும் தனித்தனியாக பொருத்தமான முறையில் வழிபட செய்தார். இவ்வாறாக அவர்களின் கருணை சனாதன கோஸ்வாமிக்கு கிடைப்பதற்காக மகாபிரபு அவரை அவர்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். சனாதன கோஸ்வாமி அவரது உயர்ந்த குணங்களாலும் பாண்டித்துவத்தாலும் அனைவருக்கும் பிரியமானவராக இருந்தார். எனவே அவர்கள் கருணை, நட்பு மற்றும் மரியாதையினை அவருக்கு வழங்கினர். ரத யாத்திரைக்கு பின்னர் எல்லா பக்தர்களும் வங்காளத்திற்கு திரும்பிய பொழுது சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளின் பாதுகாப்பில் அங்கேயே தங்கினார். சனாதன கோஸ்வாமி பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் இணைந்து டோல யாத்திரையினை தரிசித்தார். இவ்விதமாக அவரது ஆனந்தம் மகாபிரபுவின் சங்கத்தில் நாள்தோறும் அதிகரித்தது. சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தரிசிப்பதற்காக வைசாக மாதத்தில் ஜெகநாதபுரிக்கு வந்திருந்தார். ஜேஷ்ட மாதத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை சோதித்தார். வைசாகம் என்பது ஏப்ரல் மே மாதம், ஜேஷ்டம் என்பது மே மற்றும் ஜூன். ஜேஷ்ட மாதத்தில், அதாவது மே மற்றும் ஜூன் மாதத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு யாமேஸ்வரா தோட்டத்திற்கு வந்து பக்தர்களின் வேண்டுகோளின்படி அங்கே பிரசாதம் ஏற்றார். மதிய வேளையில் உணவருந்தும் சமயத்தில் மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பினால் சனாதனரின் மகிழ்ச்சி அதிகரித்தது. மதிய நேரத்தில் கடற்கரையில் மணல் நெருப்பினை போன்று சூடாக இருந்தது. ஆனால் சனாதன கோஸ்வாமி அந்த பாதையின் வழியாக வந்தார். மகாபிரபு அழைத்துள்ளார் என்பதன் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்ததால் தமது பாதங்கள் சூடான மணலினால் தகித்து கொண்டிருப்பதை சனாதன கோஸ்வாமி உணரவில்லை.
அவரது அடிப்பாதங்கள் வெப்பத்தினால் கொப்பளித்திருந்தன என்ற போதிலும் அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இடத்தை அடைந்தார். அங்கே அப்போது மகாபிரபு உணவருந்திவிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்ததை கண்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உச்சிஷ்ட இலையினை சனாதன கோஸ்வாமிக்கு கோவிந்தர் வழங்கினார். பிரசாதத்தினை ஏற்ற பின்னர் சனாதன கோஸ்வாமி பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை அணுகினார். எந்த பாதையின் வழியாக வந்தீர்கள் என்று மகாபிரபு வினவிய பொழுது சனாதன் கோஸ்வாமி பதிலளித்தார், நான் கடற்கரையின் பாதை வழியாக வந்தேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நீங்கள் எவ்வாறு கடற்கரையின் வழியாக வந்தீர்கள்? அங்கே மணல் மிகவும் சூடாக இருக்குமே. சிம்மத்வாரத்தின் வழியாக ஏன் வரவில்லை? அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்குமே. சூடான மணல் உங்களது அடிப்பாதங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது உங்களால் நடக்க இயலாது. இதனை நீங்கள் எவ்வாறு பொறுத்து கொண்டுள்ளீர்? சனாதன கோஸ்வாமி பதிலளித்தார், நான் பெரிய வலியினை உணரவில்லை. வெப்பத்தினால் கொப்புளங்கள் வந்திருப்பதையும் அறியவில்லை. சிம்மத்வாரத்தின் வழியாக வருவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனெனில் ஜெகநாதரின் சேவகர்கள் அங்கே உலாவிக் கொண்டுள்ளனர். சேவகர்கள் இடைவேளை ஏதுமின்றி வருவதும் போவதுமாக உள்ளனர். அவர்களை தொட நேரிட்டால் நான் நாசமாகி விடுவேன். இவ்வெல்லா விவரங்களையும் கேட்டு இன்புற்ற ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மகிழ்ச்சியுடன் பின்வருமாறு பேசினார். அன்புள்ள சனாதனரே, நீங்கள் உலகம் முழுவதையும் தூய்மைப்படுத்துபவர். தேவர்களும் முனிவர்களும் உங்களை தொடுவதனால் தூய்மை அடைகின்றனர். இருந்தும் வைஷ்ணவ நடத்தைகளை அனுசரிப்பதும் பாதுகாப்பதும் பக்தனின் சுவாவமாகும். வைஷ்ணவ நடத்தையினை பராமரித்தல் பக்தனின் ஆபரணமாகும். ஒருவன் நன்னடத்தை மரபுகளை மீறினால் மக்கள் கேலி செய்வர். அப்பொழுது அவன் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் நாசமடைகிறான். நன்னடத்தையினை அனுசரித்து நீங்கள் எனது மனதை திருப்திப்படுத்தியுள்ளீர். உங்களை தவிர வேறு யாரால் இந்த உதாரணத்தை அமைக்க முடியும்? இவ்வாறு கூறிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியை ஆலிங்கனம் செய்தார். சனாதன கோஸ்வாமியின் சிரங்கில் இருந்து வந்த சீழ் மகாபிரபுவின் திருமேனியில் ஒட்டியது. தம்மை ஆலிங்கனம் செய்ய வேண்டாம் என்று சனாதன கோஸ்வாமி மீண்டும் மீண்டும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தடுத்த போதிலும் மகாபிரபு அவ்வாறு செய்து கொண்டிருந்தார். அதனால் சனாதனருடைய உடலின் சிரங்கிலிருந்து வரும் சீழ் மகாபிரபுவின் திருமேனியில் ஒட்டுவது வழக்கமாகியது. சனாதனர் இதனால் மிகவும் வருத்தமுற்றார். இவ்வாறாக சேவகரும் எஜமானரும் தத்தமது இருப்பிடங்களுக்கு திரும்பினர். மறுநாள் ஜெகதானந்த பண்டிதர் சனாதன கோஸ்வாமியினை சந்திக்க வந்தார். ஜெகதானந்த பண்டிதரும் சனாதன கோஸ்வாமியும் ஒன்றாக அமர்ந்து கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை உரையாடினர். அப்பொழுது சனாதன கோஸ்வாமி ஜெகதானந்த பண்டிதரிடம் தமது வருத்தத்தை தெரிவித்தார். நான் இங்கே பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தரிசித்து எனது வருத்தத்தை தணிப்பதற்காக வந்தேன். ஆனால் மகாபிரபு எனது மனதில் இருந்ததை நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. நான் தடுத்தாலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு என்னை ஆலிங்கனம் செய்கிறார். இதனால் அவரது திருமேனியில் எனது சிரங்கின் சீழ் ஒட்டுகிறது. இவ்விதமாக நான் அவரது தாமரை திருவடிகளில் அபராதம் இழைக்கிறேன். இந்த அபராதத்திலிருந்து நிச்சயமாக விடுவிக்கப்பட மாட்டேன். அதே சமயத்தில் என்னால் பகவான் ஸ்ரீ ஜெகநாதரையும் காண முடியவில்லை. இஃது எனது பெரும் வருத்தமாகும். நான் இங்கே எனது நன்மைக்காக வந்தேன். ஆனால் எல்லாம் அதற்கு விபரீதமாக நிகழ்வதை காண்கிறேன். எனக்கு எவ்வாறு நன்மை கிடைக்கும் என்பதை என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. ஜெகதானந்த பண்டிதர் கூறினார், நீங்கள் வசிப்பதற்கு மிகவும் பொருத்தமான இடம் விருந்தாவனமே. ரத யாத்திரையினை பார்த்த பின்னர் அங்கே திரும்பி செல்லுங்கள். மகாபிரபு சகோதரர்களான உங்கள் இருவரையும் விருந்தாவனத்தில் இருக்கும்படி ஏற்கனவே கட்டளையிட்டுள்ளார். அங்கே நீங்கள் எல்லா மகிழ்ச்சியினையும் அடைவீர்கள். நீங்கள் இங்கு வந்த நோக்கம் பூர்த்தியடைந்து விட்டது.
மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பார்த்து விட்டீர். எனவே பகவான் ஜெகநாதரின் ரத யாத்திரையினை தரிசித்த பின்னர் நீங்கள் புறப்படலாம். சனாதன கோஸ்வாமி பதிலளித்தார். நீங்கள் எனக்கு நல்ல அறிவுரையினை வழங்கியுள்ளீர். நான் நிச்சயமாக அங்கு செல்வேன். ஏனெனில் மகாபிரபு அந்த இடத்தை தான் எனது வசிப்பிடமாக வழங்கியுள்ளார். இவ்விதமாக பேசிய பின்னர் சனாதன கோஸ்வாமியும் ஜெகதானந்த பண்டிதரும் தத்தமது பணிகளுக்கு திரும்பினர். மறுநாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியையும் ஹரிதாஸ் தாகூரையும் சந்திக்க சென்றார். ஹரிதாஸ் தாகூர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தினார். மகாபிரபு பிரேமையுடன் அவரை ஆலிங்கனம் செய்தார். சனாதன கோஸ்வாமி தூரத்தில் இருந்தபடி தண்டம் சமர்ப்பித்தார். ஆனால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை ஆலிங்கனம் செய்வதற்காக மீண்டும் மீண்டும் அழைத்தார். அபராதத்தின் அச்சத்தினால் சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சந்திக்க முன்வரவில்லை. இருப்பினும் மகாபிரபுவே அவரை சந்திப்பதற்காக முன்னே சென்றார். சனாதன கோஸ்வாமி பின்வாங்கினார். ஆனால் சைதன்ய மகாபிரபு அவரை பலவந்தமாக பிடித்து ஆலிங்கனம் செய்தார். மகாபிரபு அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு மனையில் அமர்ந்தார். அப்பொழுது துறவின் முன்னேறியவரான சனாதன் கோஸ்வாமி பேசத் தொடங்கினார். அவர் கூறினார், நான் இங்கே நன்மையை தேடி வந்தேன். ஆனால் எல்லாம் அதற்கு விபரீதமாக நடக்கிறது. நான் சேவை செய்ய தகுதியற்றவன். நாள்தோறும் அபராதம் இழைத்து வருகிறேன். இயல்பாகவே நான் நீச்ச ஜாதியை சேர்ந்தவன், களங்கமுற்றவன், பாவ செயல்களின் இருப்பிடமாக இருப்பவன். நீங்கள் என்னை தொடுவதால் பிரபுவே அது நான் செய்யும் பெரும் அபராதமாகிறது. அது மட்டுமின்றி எனது உடலில் சிரங்கிலிருந்து சீழும் இரத்தமும் வழிகின்றன. ஆயினும் நீங்கள் பலவந்தமாக என்னை தொடுகின்றீர். அன்புள்ள பிரபுவே, மோசமான நிலையிலுள்ள எனது உடலை தொடுவதில் நீங்கள் சிறிதளவு கூட வெறுப்பை காட்டுவதில்லை. இந்த அபராதத்தினால் எனது மங்களம் அனைத்தும் அழிந்துவிடும். எனவே இங்கு தங்குவதால் நான் எந்த மங்களத்தையும் அடையப் போவதில்லை என்று தோன்றுகிறது. எனவே அருள் கூர்ந்து ரத யாத்திரை முடிந்த பின்னர் பிருந்தாவனத்திற்கு திரும்பி செல்ல எனக்கு உத்தரவிடுங்கள். நான் ஜெகதானந்த பண்டிதருடன் ஆலோசனை செய்தேன். அவரும் என்னை விருந்தாவனத்திற்கு திரும்பும்படி அறிவுறுத்தினார். இதை கேட்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோபமான உணர்ச்சியுடன் ஜெகதானந்த பண்டிதரை கண்டிக்கத் தொடங்கினார். ஜெகதானந்த பண்டிதர், ஜெகா ஒரு புதிய பையன். ஆனால் அவர் உங்களை போன்ற நபர்களுக்கு அறிவுரை வழங்கும் அளவிற்கு தம்மை தகுதியுடையவராக நினைத்து கர்வத்துடன் உள்ளார். ஆன்மீக முன்னேற்றத்திலும் சரி, சாதாரண விவகாரங்களிலும் சரி, நீங்கள் அவரது ஆன்மீக குருவின் தளத்தில் உள்ளீர். இருப்பினும் தமது மதிப்பினை அறியாமல் அவர் உங்களுக்கு அறிவுரை வழங்கும் அளவிற்கு தைரியம் கொண்டுள்ளார். அன்புள்ள சனாதனரே, நீங்கள் எனக்கு அறிவுரை வழங்கும் ஸ்தானத்தில் உள்ளீர். நீங்கள் அவ்வளவு அதிகாரம் பொருந்தியவர். ஆனால் ஜெகா உங்களுக்கு அறிவுரை கூற விரும்புகிறார். இது குறும்புக்கார சிறுவனின் ஆணவத்தை தவிர வேறல்ல. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவ்வாறு ஜெகதானந்த பண்டிதரை கண்டித்த பொழுது சனாதன கோஸ்வாமி மகாபிரபுவின் பாதங்களில் விழுந்து கூறினார், ஜெகதானந்த பண்டிதரின் அதிர்ஷ்டம் வாய்ந்த நிலையினை தற்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய துரதிருஷ்டத்தையும் இன்று என்னால் அறிய முடிகிறது. இந்த உலகில் ஜெகதானந்தரைப் போல அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் வேறு யாரும் இல்லை. பிரபுவே, நீங்கள் ஜெகதானந்தரை பாசமான உறவின் அமிர்தத்தை பருக செய்கின்றீர். ஆனால் மரியாதை மிக்க பிரார்த்தனைகளை அர்ப்பணித்து என்னை வேம்பு மற்றும் நொச்சியின் கசப்பான சாரினை பருக செய்கின்றீர். உங்களுடைய நெருங்கிய உறவினரில் ஒருவனாக என்னை நீங்கள் இதுவரை ஏற்காதது எனது துரதிருஷ்டமாகும். ஆயினும் நீங்கள் முற்றிலும் சுதந்திரமான பரமபுருஷ பகவான். இதை கேட்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சற்று வெட்கமடைந்தார். சனாதன கோஸ்வாமியின் மகிழ்ச்சிக்காக பின்வரும் வார்த்தைகளை பேசினார்.
அன்புள்ள சனாதனரே, ஜெகதானந்தர் உங்களை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று நினைக்க வேண்டாம். இருப்பினும் நன்னடத்தையினை மீறுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நீங்கள் சாஸ்திரங்களில் அனுபவம் பெற்ற அதிகாரி. ஜகா ஓர் இளம் சிறுவன். எனக்கு கூட புரிய வைக்கும் அளவிற்கு நீங்கள் சக்தி பெற்றவர். பல இடங்களில் நீங்கள் எனக்கு சாதாரண விவகாரங்களையும் பக்தி தொண்டினையும் எடுத்துரைத்து புரிய வைத்துள்ளீர். உங்களுக்கு ஜகா அறிவுரை வழங்குவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே நான் அவரை கண்டிக்கின்றேன். நீங்கள் எனது அந்தரங்க உறவிற்கு அப்பாற்பட்டவர் என்று நினைத்து நான் உங்களை புகழவில்லை. மாறாக நீங்கள் உண்மையிலேயே மிகவும் தகுதியுடையவராக இருப்பதால் உங்களுடைய குணங்களை புகழுதல் இயற்கையாகவே எழுகிறது. ஒருவர் பல்வேறு நபர்களிடம் பாசம் கொண்டுள்ள போதிலும் அவர்களின் தனிப்பட்ட உறவுகளின் அடிப்படையில் வெவ்வேறு விதமான பாவம் எழுச்சி பெறுகிறது. நீங்கள் உங்களது உடலை கொடுமையானது என்றும் வெறுக்கத்தக்கது என்றும் கருதுகிறீர்கள். ஆனால் நான் உங்களது உடலை அமிர்தத்திற்கு சமமாக நினைக்கின்றேன். உண்மையில் உங்களது உடல் தெய்வீகமானது, ஒருபொழுதும் பௌதீகமானதல்ல. இருப்பினும் நீங்கள் அதனை பௌதீகமான எண்ணத்தில் நினைக்கிறீர்கள். உங்களுடைய உடல் பௌதீகமானதாக இருந்தால் கூட அப்பொழுதும் நான் அதனை புறக்கணிக்க மாட்டேன். ஏனெனில் பௌதீக உடலில் நல்லது கெட்டது என்ற பேதம் பார்த்தல் கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து மேற்கோள் காட்டியபடி கிருஷ்ணருடன் தொடர்பற்றவை அனைத்தும் மாயை என்று அறியப்பட வேண்டும். வார்த்தைகளாலும் மனதாலும் உருவாக்கப்படும் எந்த ஒரு மாயையும் உண்மையல்ல. மாயை உண்மையல்ல என்பதால் நாம் நல்லது என்று நினைப்பதற்கும் கெட்டது என்று நினைப்பதற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பரம்பொருளை பற்றிய விஷயங்களில் அத்தகு அனுமானங்கள் பொருத்தமற்றவை. ஜட உலகில் நல்லது கெட்டது என்னும் எல்லா எண்ணங்களும் மன அனுமானங்களே. எனவே இது நல்லது இது கெட்டது என்று கூறப்படுபவை அனைத்தும் தவறானவை. பகவத்கீதையிலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளபடி வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவா ஸ்வபாகேச்சா பண்டிதா சமதர்ஷினஹா. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாய், நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர். மேலும் பகவத்கீதையிலிருந்து கூறியுள்ளபடி ஞான விஜான திருப்தாத்மா கூடஸ்தோ விஜிதேந்திரியா யுக்த இத்யுச்சதே யோகி சமலோஷ்ட்ராஷ்ம காஞ்சனா. பெறப்பட்ட அறிவினாலும் உணரப்பட்ட அறிவினாலும் முழு திருப்தி அடைபவனும் எப்பொழுதும் உறுதியுடன் ஆன்மீக ஸ்தானத்தில் நிலை பெற்றிருப்பவனும் தனது புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவனும் கூழாங்கற்களையும் கற்களையும் தங்கத்தையும் சமநிலையில் காண்பவனுமான மனிதன் பக்குவமான யோகியாக அறியப்படுகிறான். நான் சந்நியாசியாக இருப்பதால் எதிலும் வேற்றுமை பார்க்காமல் சமநிலையில் இருப்பது என்னுடைய கடமையாகும். எனது அறிவு சந்தனத்தின் மீதும் சேற்றின் மீதும் சமமான நிலையில் இருக்க வேண்டும். இதனால் நான் உங்களை புறக்கணிக்க இயலாது. அவ்வாறு நான் உங்களின் மீது வெறுப்பை காட்டினால் நான் எனது தர்மத்திலிருந்து விலகியவனாவேன். ஹரிதாஸ் தாகூர் கூறினார், பிரபுவே, நீங்கள் பேசியவை வெளிப்புற நடத்தையை சார்ந்தவை. நான் அவற்றினை ஏற்க மாட்டேன். பிரபுவே, நாங்கள் அனைவரும் வீழ்ச்சியுற்றவர்கள். ஆனால் வீழ்ச்சியுற்றவர்களின் மீது கருணையுடன் இருத்தல் என்னும் தங்களது சுபாவத்தினால் நீங்கள் எங்களை ஏற்றுள்ளீர். இஃது உலகம் அறிந்த உண்மை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு புன்னகைத்தபடி கூறினார், ஹரிதாசரே, சனாதனரே, சற்று கேளுங்கள். என்னுடைய மனம் எவ்வாறு உங்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளது என்பதை பற்றிய உண்மையை நான் தற்பொழுது கூறுகிறேன். அன்புள்ள ஹரிதாசரே, சனாதனரே, நான் உங்களை என்னால் பராமரிக்கப்படும் சிறுவர்களைப் போன்று கருதுகிறேன். பராமரிப்பவர் ஒருபொழுதும் பராமரிக்கப்படுபவரின் தவறுகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நான் எப்பொழுதும் என்னை மரியாதைக்கு பொருத்தமற்றவனாக நினைக்கிறேன். ஆனால் பாசத்தின் காரணத்தினால்
உங்களை என்னுடைய சிறு குழந்தைகளாக கருதுகிறேன். குழந்தை மலம் ஜலம் கழித்து அது தாயின் உடலில் படும் பொழுது தாய் ஒருபொழுதும் குழந்தையினை வெறுப்பதில்லை. மாறாக குழந்தையை தூய்மை செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறாள். பராமரிக்கும் குழந்தையின் மலஜலம் அன்னைக்கு சந்தனத்தை போன்று தோன்றுகிறது. அதுபோலவே சனாதனரின் உடலிலிருந்து வெளிவரும் சீழானது என்னுடைய உடலை தொடும் பொழுது நான் அவர் மீது சற்றும் வெறுப்படைவதில்லை. ஹரிதாஸ் தாகூர் கூறினார், அன்புள்ள பிரபுவே, நீங்கள் பரமபுருஷ பகவான், எங்களின் மீது மிகுந்த கருணை கொண்டவர். மிகவும் ஆழ்ந்த பாசத்தையுடைய உங்களுடைய இதயத்தினுள் என்ன உள்ளதென்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. உடல் முழுவதும் புழுவினால் பாதிக்கப்பட்டு தொழுநோயுடன் இருந்த வாசுதேவரை அவரது நிலையினை சற்றும் பொருட்படுத்தாமல் நீங்கள் கருணையுடன் ஆலிங்கனம் செய்தீர். அவரை ஆலிங்கனம் செய்து அவருடைய உடலை மன்மதனைப் போல அழகுடையதாக மாற்றினீர். உங்களுடைய கருணையின் அலைகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், பக்தரின் உடல் ஒருபொழுதும் பௌதீகமானதல்ல. அது ஆன்மீக ஆனந்தம் நிறைந்ததாக தெய்வீகமானதாக கருதப்படுகிறது. தீட்சையின் சமயத்தில் பக்தன் பகவானின் சேவையில் தன்னை பூரணமாக அர்ப்பணிக்கும் பொழுது கிருஷ்ணர் அவனை தனக்கு சமமானவராக ஏற்கின்றார். பக்தனின் உடல் அவ்வாறு ஆன்மீகமயமாக மாற்றப்படும் பொழுது அந்த தெய்வீக உடலில் பக்தன் பகவானின் தாமரை திருவடிகளுக்கு சேவையாற்றுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து மேற்கோள் காட்டிய ஸ்லோகத்தின் பொருளாவது, பிறப்பு இறப்பிற்கு உட்பட்ட உயிர் வாழி எல்லா பௌதீக செயல்களையும் துறந்து வாழ்வினை எனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக அர்ப்பணித்து எனது வழிகாட்டுதலின்படி செயல்படும் பொழுது அமரத்துவத்தினை அடைகிறான். இவ்விதமாக என்னுடன் அன்பான ரசங்களை பரிமாறிக்கொள்வதால் அடையப்படும் ஆன்மீக ஆனந்தத்தினை அனுபவிப்பதற்கு அவன் தகுதியுடையவனாகிறான். கிருஷ்ணர் எப்படியோ சனாதன கோஸ்வாமியின் உடலில் சீழ்வடியும் சிரங்கை ஏற்படுத்தி என்னை சோதிப்பதற்காக அவரை இங்கு அனுப்பியுள்ளார். நான் சனாதன கோஸ்வாமியினை வெறுத்து அவரை ஆலிங்கனம் செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக கிருஷ்ணருக்கான அபராதங்களினால் தண்டனை பெற்றிருப்பேன். சனாதன கோஸ்வாமி கிருஷ்ணருடைய சங்கத்தினரில் ஒருவர். அவருடைய உடலில் எந்த துர்நாற்றமும் சாத்தியமல்ல. முதல் நாள் வரை நான் அவரை ஆலிங்கனம் செய்த பொழுது சதுஷ்மத்தின் நறுமணத்தினை நுகர்ந்தேன். அதாவது சந்தனம், கற்பூரம், அகில், கஸ்தூரி ஆகியவற்றின் கலவை. உண்மையிலேயே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியின் உடலை ஆலிங்கனம் செய்த பொழுது மகாபிரபுவின் தீண்டுதலால் சந்தனம் போன்ற நறுமணம் அங்கே ஏற்பட்டது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார், பிரியமான சனாதனரே, வருந்த வேண்டாம். உங்களை ஆலிங்கனம் செய்யும் பொழுது நான் உண்மையில் பேரானந்தத்தை பெறுகிறேன். என்னுடன் ஜெகநாதபுரியில் ஓராண்டு தங்கியிருங்கள். அதன் பின்னர் நான் உங்களை விருந்தாவனத்திற்கு அனுப்பி வைப்பேன். இவ்வாறு கூறிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியினை மீண்டும் ஆலிங்கனம் செய்தார். அப்பொழுது சனாதனரின் சிரங்குகள் உடனடியாக மறைந்தன. அவருடைய முழு உடலும் தங்கம் போல் மாறியது. மாற்றத்தினை கண்ட ஹரிதாஸ் தாகூர் பெரிதும் வியப்புற்று மகாபிரபுவிடம் கூறினார், இது உங்களின் லீலை. அன்புள்ள பிரபுவே, சனாதனரை ஜாரி கண்டத்தில் தண்ணீரை குடிக்க வைத்ததும் நீங்களே. அதன் விளைவாக அவரது உடலில் சிரங்குகளை ஏற்படுத்தியதும் நீங்களே. அவ்வாறு சிரங்கினை ஏற்படுத்தி சனாதன கோஸ்வாமியினை சோதித்தீர். உங்களுடைய தெய்வீக லீலைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஹரிதாஸ் தாகூர், சனாதன கோஸ்வாமி ஆகிய இருவரையும் ஆலிங்கனம் செய்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது இருப்பிடத்திற்கு திரும்பினார். அப்பொழுது ஹரிதாஸ் தாகூரும் சனாதன கோஸ்வாமியும் பெரும் பிரேமையில் மகாபிரபுவின் தெய்வீக குணங்களை பற்றி விவரிக்கத் தொடங்கினர். இவ்விதமாக சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அடைக்கலத்தில் தங்கி
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தெய்வீக குணங்களை ஹரிதாஸ் தாகூருடன் இணைந்து விவாதித்தார். அவர்கள் தோல யாத்திரை திருவிழாவினை தரிசித்த பின்னர் பிருந்தாவனத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சனாதன கோஸ்வாமிக்கு முழுமையாக அறிவுறுத்திய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவருக்கு பிரியா விடை கொடுத்தார். சனாதன கோஸ்வாமியும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் ஒருவரையொருவர் பிரிந்த பொழுது அந்த பிரிவின் காட்சி மிகவும் துயரமானதாக இருந்தது. அதனை இங்கே விவரிப்பது இயலாததாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பயணம் செய்த அதே காட்டுப்பாதையின் வழியாக பிருந்தாவனம் செல்வதற்கு சனாதன் கோஸ்வாமி முடிவு செய்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது லீலைகளை நிகழ்த்திய கிராமங்கள், நதிகள், மலைகள் என அனைத்தையும் பலபத்ர பட்டாச்சாரியரிடமிருந்து சனாதன கோஸ்வாமி குறித்து கொண்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அனைத்து பக்தர்களையும் சந்தித்த பின்னர் சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பயணம் செய்த அதே பாதையினை பின்பற்றி பயணித்தார். வழியில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எங்கெல்லாம் தமது லீலைகளை அரங்கேற்றினாரோ அந்த இடங்களை தரிசித்த சமயங்களில் சனாதன கோஸ்வாமி உடனடியாக பிரேமையில் நிரம்பினார். இவ்விதமாக சனாதன கோஸ்வாமி விருந்தாவனத்தை அடைந்தார். அப்பொழுது அங்கே ரூப கோஸ்வாமி அவரை சந்தித்தார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது செல்வங்களை உறவினர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்து அவர்களை பொருத்தமான நிலையில் வைப்பதற்காக வங்காளத்தில் ஓர் ஆண்டு தாமதமாகியது. அவர் வங்காளத்தில் தமக்கிருந்த பணம் அனைத்தையும் சேகரித்து உறவினர்களுக்கும் பிராமணர்களுக்கும் கோயில்களுக்கும் பிரித்து கொடுத்தார். இவ்வாறாக அவர் தாம் நினைத்த எல்லா காரியங்களை முடித்த பின்னர் பிருந்தாவனத்திற்கு பூரண திருப்தியுடன் திரும்பினார். சகோதரர்கள் பிருந்தாவனத்தில் சந்தித்து அங்கேயே தங்கினர். அங்கே அவர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கட்டளைகளை நிறைவேற்றினர். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் பல்வேறு சாஸ்திரங்களை சேகரித்து அந்த சாஸ்திர பிரமாணங்களின் அடிப்படையில் மறைந்து போன லீலாஸ்தலங்களை மீண்டும் வெளிக்கொணர்ந்தனர். இவ்வாறாக அவர்கள் பகவான் கிருஷ்ணரின் வழிபாட்டிற்கான கோவில்களை நிலைநாட்டினர். ஸ்ரீல சனாதன் கோஸ்வாமி பிருஹத் பாகவதாமிர்தம் என்னும் நூலை இயற்றினார். பக்தன் என்பவன் யார், பக்தி தொண்டு என்றால் என்ன, பரம்பொருளான கிருஷ்ணர் யார் போன்றவற்றினை அந்த நூலிலிருந்து அறிய முடியும். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தசமதிப்பானி என்று அறியப்படும் 10வது ஸ்கந்தத்திற்கான விளக்க உரையினை எழுதினார். பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகளையும் பிரேம ரசத்தினையும் அதிலிருந்து அறியலாம். அவர் ஹரிபக்தி விலாசம் என்ற நூலையும் தொகுத்தார். வைஷ்ணவரின் தரமான நடத்தை என்ன, வைஷ்ணவனின் கடமை என்ன என்பனவற்றை அதிலிருந்து முழுமையாக அறியலாம். பொருளுரை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் எழுதுகிறார். ஹரிபக்தி விலாசம் முதலில் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியினால் தொகுக்கப்பட்டது. காலப்போக்கில் கோபாலபட்ட கோஸ்வாமி அதன் சுருக்கிய பதிப்பினை வெளியிட்டு திக் தர்ஷினி டிகா என்னும் உரையினையும் அதனுடன் சேர்த்தார். ஹரிபக்தி விலாசத்தில் பல்வேறு மேற்கோள்கள் சாத்வத சாஸ்திரங்களிலிருந்து வருகின்றன. அவற்றை பார்த்தும் கூட நாஸ்திக ஸ்மார்த்தர்கள் அவற்றை ஏற்க மறுத்து இதர அபிப்பிராயங்களை கற்பனை செய்கின்றனர் என்பது நிச்சயம் ஆச்சரியமான ஒன்றுதான். ஹரிபக்தி விலாசத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளவை அனைத்தும் வேத சாஸ்திரங்களை உறுதியுடன் பின்பற்றுவதால் அவை நிச்சயமாக தூய்மையானவை. ஆனால் கர்மிகளின் மனப்பான்மை எப்பொழுதும் தூய வைஷ்ணவர்களின் சித்தாந்தத்திற்கு எதிராகவே உள்ளது. கர்மிகள் இந்த உலகத்தின் மீதும் பௌதீக செயல்களின் மீதும் மிகுந்த பற்றுதல் கொண்டிருப்பதால் வைஷ்ணவ சித்தாந்தத்திற்கு எதிரான நாஸ்திக கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் எப்பொழுதும் முயல்கின்றனர். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி மேலும் பல நூல்களையும் இயற்றியுள்ளார். அவற்றினை யாரால் கணக்கிட இயலும்? இவ்வெல்லா நூல்களின் அடிப்படை கொள்கை
மதன் மோகனருக்கும் ஸ்ரீ கோவிந்தருக்கும் எவ்வாறு அன்பு செலுத்துவது என்பதை நமக்கு காட்டுவதாகும். ஸ்ரீல ரூபகோசாமியும் பல நூல்களை எழுதினார். பக்தி ரசாமிரத சிந்து அவற்றில் மிகவும் பிரபலமானதாகும். கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டின் சாரத்தினையும் அந்த தொண்டிலிருந்து பெறக்கூடிய தெய்வீக ரசங்களையும் அந்த நூலிலிருந்து அறியலாம். ஸ்ரீல ரூபகோசாமி உஜ்வல நீலாமணி என்று அறியப்படும் நூலையும் இயற்றியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் லீலைகளுடைய ரச பரிமாற்றத்தின் எல்லையினை முழுமையான முறையில் புரிந்து கொள்ள முடியும். விதக்த மாதவா, லலித மாதவா என்று பெயர்களில் ஸ்ரீல ரூபகோசாமி 2 முக்கியமான நாடகங்களையும் இயற்றினார். கிருஷ்ண லீலைகளின் எல்லா ரசங்களையும் அவற்றிலிருந்து அறியலாம். ஸ்ரீல ரூபகோசாமி தானகேளி கௌமுதி என்னும் நூல் உட்பட 1,00,000 ஸ்லோகங்களை இயற்றினார். இவ்வெல்லா சாஸ்திரங்களிலும் அவர் விருந்தாவனத்தின் தெய்வீக ரசங்களை விரிவாக விளக்கினார். ஸ்ரீல ரூபகோசாமியின் இளைய சகோதரரான ஸ்ரீவல்லபர் அல்லது அனுபவரின் மகனான ஜீவகோஸ்வாமியும் மாபெரும் கற்றறிந்த பண்டிதராக இருந்தார். எல்லாவற்றையும் தொடர்ந்து ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி விருந்தாவனத்திற்கு சென்றார். பிற்காலத்தில் அவர் பக்தி தொண்டு குறித்து பல்வேறு நூல்களை எழுதி பிரச்சார பணியினை விரிவுபடுத்தினார். குறிப்பாக ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி பாகவத சந்தர்பா அல்லது ஷட் சந்தர்பா என்று அறியப்படும் நூலினை இயற்றினார். இது எல்லா சாஸ்திரங்களின் சாரமாகும். இந்நூலிலிருந்து பக்தி தொண்டு மற்றும் பரமபுருஷ பகவானை பற்றிய சித்தாந்தத்தினை பெற முடியும். அவர் எல்லா வேத இலக்கியங்களின் சாரமான கோபால சம்பு என்று அறியப்படும் நூலையும் இயற்றினார். இந்த நூலில் அவர் விருந்தாவனத்தில் உள்ள ராதாகிருஷ்ணரின் லீலைகளையும் பிரேம ரச பரிமாற்றங்களையும் வெளிப்படுத்தினார். ஷட் சந்தர்பா என்னும் நூலில் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி தெய்வீக கிருஷ்ண பிரேமையின் தத்துவங்களை எடுத்துரைத்துள்ளார். இவ்விதமாக அவர் 4,00,000 ஸ்லோகங்களில் தமது எல்லா நூல்களையும் விரிவுபடுத்தியுள்ளார். ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி வங்காளத்திலிருந்து மதுராவிற்கு செல்ல விரும்பிய பொழுது அவர் ஸ்ரீல நித்யானந்த பிரபுவிடம் அதற்கான உத்தரவை வேண்டினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அதீத கருணையை பெற்ற ரூபகோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமியின் உறவினராக ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி இருந்ததால் பகவான் நித்யானந்த பிரபு தமது திருவடிகளை ஸ்ரீல ஜீவகோஸ்வாமியின் தலை மீது வைத்து அவரை ஆலிங்கனம் செய்தார். ஸ்ரீ நித்யானந்த பிரபு உத்தரவிட்டார், ஆம், விரைவில் விருந்தாவனம் செல்லுங்கள். அந்த இடம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய தந்தைக்கும் பெரியப்பாக்களுக்கும் வழங்கப்பட்டது என்பதால் நீங்கள் அங்கே உடனடியாக செல்ல வேண்டும். நித்யானந்த பிரபுவின் கட்டளையினால் அவர் விருந்தாவனத்திற்கு சென்று அந்த கட்டளையின் பலனை உண்மையாகவே பெற்றார். அங்கே அவர் நீண்ட காலம் தங்கியிருந்து பல்வேறு நூல்களை இயற்றி பக்தியின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்தார். ரூபகோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவகோஸ்வாமி ஆகிய மூவரும் என்னுடைய ஆன்மீக குருமார்கள். ரகுநாதாச கோஸ்வாமியும் அத்தகையவரே. எனவே அவர்களுடைய சேவகனாகிய நான் அவர்களின் தாமரை திருவடிகளில் எனது பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கின்றேன். இவ்வாறாக நான் சனாதன கோஸ்வாமியை மகாபிரபு எவ்வாறு மீண்டும் சந்தித்தார் என்பதை விளக்கியுள்ளேன். இதனை கேட்பதால் மகாபிரபுவின் விருப்பத்தினை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சரித்திரமானது கரும்பை போன்றது. இதனை மென்று இதன் தெய்வீக சாரினை சுவைக்க முடியும். ஸ்ரீ ரூபா மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன்.